11 கிலோ பண்ணி மீன் மாமா. எத்தனை? 11 கிலோ தானே இருந்துச்சு. 11 கிலோ தானே இருந்துச்சு. நீ எடுத்து போடாம நாங்கள் என்ன பாருங்க செனையெல்லாம் கட் பண்ணிட்டாரு. அதான் பாருங்க. ஆனா உண்மையிலே வீரமணி அண்ணனுக்குள்ள நல்ல மனசு யார்ட்டையும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோ இப்போ ஒரு உதாரணம் சொன்னார்ல, கிலோவுக்கு 30 ரூபா வாங்குறாரு. ஆனால் இப்போ நாங்களாம் வந்து ஏற்றினோம்னாக்கா இப்போ 10 கிலோ மீனுக்கே நாங்கள் வந்து ஒரு 50 ரூபா தான் கொடுப்போம். வாங்கிக்கிறாரா இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க நினைப்பாங்க இவன் மீன் கம்மியாக காசு கொடுத்து வெட்டுறதுக்கு என்ன ஐஸ் வைக்கிறான் பாடுறான். அண்ணா அண்ணா இங்கேயும் கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டா மீனை நசுக்கி எடுத்துருவீங்க. எங்க மாமா தான் நிற்கிறாரு. எந்த மாமா? ஷூட்டிங்கா? நாலுலேருந்து பரங்கிப்பட்டுக்கே யாரும் மீன் வெட்ட வர மாட்டாங்க. என்ன மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கிற ஒரு மனசா அவரை பாராட்டி ஒரு வீடியோ போடுறது இல்லையா? பாத்தீங்கல்ல, கோவில் கோலம் கண்டது இல்லை, இப்படி ஒரு சாமி புண்ணியம் தான் செஞ்சு. பாடி நான் ஏன் போடணும்? பாட்டு தான் இருக்கு இல்லையா? எங்க மாமா தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. தெரியாம இப்படி தனியா 4 பேரை கூட்டு வாங்கி கொடுத்துருவீங்களா? 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு முடியாதவங்களுக்கு அங்கே வீட்டில் சேலை எல்லாம் எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கே முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். அது அன்னதானம் இல்லை. அன்னதானன்றது ஒரு 100 பேருக்காக போடணும். அப்போ அவரால் முடியுது, நிறையா செய்கிறாரு. அவரை வந்து பாராட்டி ஒரு வீடியோ போடணுன்னு தோணுச்சு, போட்டேன். நல்லது தானே? எங்கள் மாமா ஒரு தப்பு பண்ணிட்டார். பக்கத்துலேயே ஒரு டீ கடை ஒன்று வச்சு, டீ கடை இல்லை, ஒரு 300 பேருக்கு டீ ரெடி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சிறுத்தை, கரும் சிறுத்தை. நான் போடுங்க அதோட மச்சரை கொடுத்தாரு. 100 ரூபா சிம்பிளா சீப்பில் போடுறான். 70 ரூபா. ஹலோ தம்பியா, ஒரு 100 ரூபா காசு கொடுங்க.
அவன் வீட்டை கொடுத்ததை நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? தூர போடான்னு சொல்கிறான். ஆள் வேலை செய்கிறாங்க, ஆணி வாங்குவோம். எடுத்துகிட்டு போயிட்டாரு. அங்கே இடம் போட்டேன். 90 90 42 42 81 42 81 ஆ 81 51 51 21 21 சுகனா? ஆமாண்ணே. ஆமாம் 100 ரூபா. என்னம்மா ஆயா இந்த பெரிய கேஸில் ஓகேண்ணா. அவங்க 100 ரூபா போட்டு உடனே அது எல்லாம் உணவு. சரிம்மா, நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து யாருக்கு மந்தடி வந்து எடுத்து வாடா. சென்னையெல்லாம் கொடுத்தாரா? ஹோட்டலில் அவர் கேட்டார். நான் காசு நிறைய வாங்கிட்டேன். ஆட்டு மண்டை கிட்டே வாங்கிட்டு வந்தேன்னா மண்டைக்கு போய்த்துருவேன். 6 நிமிஷம் 11 கிலோ மீன் வெட்டுறதுக்கு 6 நிமிஷம் கரெக்டாக வீரமணி அண்ணா எடுத்துக்கிட்டார்.